வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நான் நடந்துன்னு பார்ப்போம். நம்ம நிஃப்டி வச்சுருக்கேன். நிஃப்டியை பற்றி நான் சொல்லியிருந்தோம்னா அந்த எல்லோ ஜோனுக்கு கீழே வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த 25,333க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மார்க்கெட் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பேர் என்ன கொடுத்துருந்தோம்னா 25,350க்கு மேல் தாண்டாத வரை மார்க்கெட் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் சைடுவேஸ் தான் சொல்லியிருந்தோம், அதே தான் நடந்துருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை நம்ம தான் சொல்லியிருந்தோம், இந்த எல்லோ ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு, இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அதேபோல் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் வெறும் புல்லிஸாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஸில் முடிச்சிட்டாங்க, பேங்க் நிஃப்டி அந்தமாதிரி முடிக்கலை. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃபுல் சைடர்ஸ்லேருந்து கடைசி நேரத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 2:30 மணிக்கு பிறகு தான் ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க. ஆனாலும் இந்த புல்லிஸில் பார்த்தீங்கன்னா அந்த 51,300லேருந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல மார்க்கெட் போணுச்சு, 350லேருந்து கிட்டத்தட்ட 750 போணுச்சு. ஆனால் இதுக்கான ஆப்ஷன் ப்ரீமியம் எதுவுமே இல்லை, மூவ் ஆகலை, கால் சைடு. அது என்னன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்புன்னு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்கில் நம்ம என்ன மாதிரி ட்ரேட் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குரூப்பில் ட்ரேட் எடுத்தது, ப்ரீமியம் குரூப்பில் எடுத்தது போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு 12 மணிக்கு தான் என்ட்ரியே கொடுத்தோம். ஃபின் நிஃப்டியில் 20 பாயிண்ட் பிடிச்சோம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் வந்து எடுத்தோம். அது நகரில் பெருசாக மூவ் ஆகலை. சரி, 10 பாயிண்டில் நாங்கள் வெளில வந்துட்டோம். 10 பாயிண்ட் மட்டும் லாஸு, இதில் வந்து ப்ராஃபிட். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்றுங்க க்ளோசிங் அங்கேயே க்ளோசிங் முடிச்சிட்டாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியை பார்த்தாலும் புல்லிஸ் இதுக்கு மேலே முடிச்சிருப்பாங்க. ஆனால் நிஃப்டி வந்து நேற்றோட ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல, அப்படியே மிடிலே முடிச்சிட்டாங்க. இதை நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 25,304, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,333. இது நேற்று நம்ம போட்டிருந்தோம். 25 அடுத்தது பார்த்திங்கன்னா 25,400, 500 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,235, 25,206 அடுத்தடுத்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25,117, அதுக்கடுத்து 24,998. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து 2 எல்லோ ஜோன், ரெண்டுமே எல்லோ ஜோனாக தான் போடுற மாதிரி இருக்குது. கீழே ஒரு எல்லோ ஜோன், மேலே ஒரு எல்லோ ஜோன். இதை விட்டு எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு திருப்பி இந்த எல்லோ ஜோன், இந்த ஒன்று ஃபஸ்ட்டு சப்போர்ட் இல்லைனா செகண்ட் சப்போர்ட், இந்த 2 சப்போர்ட்டுக்குள்ளே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட், அதாவது 25,206 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அது இவ்வளோ தூரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 25,000க்கு கூட வரத்துக்கான வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் கொடுத்துட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா நம்ம நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டே பிரேக் பண்ணல. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த டே பிரேக் பண்ணி க்ளோசிங்கும் நல்லா வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இதுபடி பார்த்தா பேங்க் நிஃப்டி புல்லிஸ் போகிறது வாய்ப்பு. ஆனால் ப்ரீமியம் வகையில் இன்றைக்கி நடந்ததில் ப்ரீமியம் ஏரில் அது மட்டும் என்னென்னு தெரியல. ஏன்னா ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஃபேர் வேலையே இல்லாமல் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து 15 மினிட்ஸில் என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,750, அதுக்கடுத்து 51,957, 52,340, 52,782, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை 53,357. சரி, ஓகே, அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்தோம்னா 51,240, 50,984, 50,392 அப்படின்னு போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 51,750 தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட்டில், அதாவது டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் இல்லைனா 800, ஒரு 50 பாயிண்ட் பஃபர் வச்சுப்போம். இதுக்கு மேலே 800க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நெருக்கி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். 750லேருந்து 780லேருந்து
52,780 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த 51,240 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.